மேஷராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது மேஷத்திலேயே செவ்வாய், 2ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு, உங்களுடைய 6ஆம் வீட்டில் கேது, சனி பகவான் 11ல் இருக்கார், 12ல் ராகு. சரி, இதன்படி பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அற்புதமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சரி, இப்போ ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டோன்னா 2ஆம் வீட்டில் குரு வந்துட்டார். வருஷம் முழுக்க குரு அங்கே தான் இருக்க போகிறார். அந்த 2ஆம் வீட்டில் புதன், சூரியன், சுக்கிரனோட குரு, இது மிகப்பெரிய ஒரு யோகம். 4 கிரகங்கள் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க முடியும். தொழில் சம்பந்தமாக நல்ல முன்னேற்றம், நல்ல பொருளாதாரம், புது புது ஐடியாஸ் தோன்றது, உங்களை கூப்பிட்டு பட்டம் பதவின்னு கொடுக்கறது, இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு மன சந்தோஷம், தொழில் சம்பந்தமான நிமித்தம் ஏற்படும். மனசில் புதிய பிளான்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் உருவாகும். அரசு வழி அனுகூலம் அப்படின்றதும் உங்களுக்கு இருக்குது. குழந்தைங்க அப்படின்னு எடுக்கும்போது அவங்க கரெக்டான டிசிஷன் எடுத்து ரைட்டான ஒரு பொசிஷனில் உட்காரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஜூன் மாதத்தில் எல்லாருமே திரும்பி ரீஎன்ட்ரி டு ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஆல் அப்பர் எலிமெண்ட்ஸ். அந்த இடத்துல மனசில் ஒரு குதூகலம்போ, ஒரு உற்சாகம். ஈவன் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கலாம், நிறைய சப்ஜெக்ட் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் போகும்போது அட அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஜூன் இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்குமே புதிய டெக்னிக்னால ப்ரமோஷன், தான் சாதிச்சிட்டோம் அப்படின்னு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிராப்தம் எல்லாமே இருக்குது. திருமணஸ்தானம் ரொம்ப 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 நல்லா இருக்குது. பொதுவாகவே குரு 2ல் இருக்கும்போது மேஷராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் தொடர்ந்து இருந்துட்டுருக்கு. அதில் 2ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து வேற அங்கே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே திருமணம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஜாதகங்கள் வந்துட்ருக்கோம். அந்த ஜாதகங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் என்னமோ தெரில அது மிஸ் ஆகிருக்கும். இப்போ அதே செட்டை எடுத்து நீங்கள் பார்த்து ஒரு ஃபோன் பண்ணி பேசும்போது கூட அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா, சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறார். ஸோ செவ்வாய் தன்னுடைய வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் சட்டு சட்டுன்னு கோபம் வரும். அந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பல ரூபத்தில் பல அப்லிஃப்ட்மெண்ட் ஏற்படும். செவ்வாய் சனி சேர்க்கை எப்பயுமே பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் மேஷத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ 2 பேருமே வலு உள்ளவங்களாக இருக்காங்க. அப்போ 2 பேருமே வலு உள்ள எதிரிகள் நேர் நேர் மோதும்போது அறியாத புரியாத கோபம், புரியாத பதட்டம், பயம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாமும் இருக்கும். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. டோட்டலி மைனஸுன்னோ டோட்டலி ப்ளஸ்ஸுன்னோ எந்த கிரகநிலைகளும் சொல்கிறதில்ல. அது 50-50 இருக்கும், 80-20 இருக்கும், 70-30 இருக்குமே ஒழிய, பட் 2மே தான் இருக்கும். ஸோ மேஷராசி அன்பர்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, எதுலேயுமே நிதானம் தேவை. எந்த ஒரு போரையும் உங்களுடைய கோபத்தினால் கூப்பிட்றாதீங்க. ஈகோன்றது வேண்டவே வேண்டாம். பேசிட்டு போட்டுமே, அதனால என்ன அப்படின்ற ஒரு மனோபக்குவத்துக்குள்ளே வந்துடுங்க. உங்களோட சக தொழிலாளிகள், உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாரோடையும் ரொம்ப ரொம்ப வாக்குவாதங்கள் எதுவுமே வேண்டாம். அதே மாதிரி அரசு வழி அனுகூலம் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட வேண்டாம். சூரியன் 2ஆம் வீடுன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல பதட்டம் இல்லாமல் நிதானமாக எது எடுத்தாலுமே உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள நீங்கள் சாந்தமான வார்த்தைகள் நீங்கள் சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக மற்ற கிரகங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க. 6ஆம் வீட்டில் கேது, 12ல் ராகு, சனி பகவானுமே லாபஸ்தானத்தில் அப்படின்னு சொல்லும்போது லாபங்கள் நிறைஞ்சு இருக்கும். ஆனால் அந்த லாபத்தை
நீங்கள் கோபத்தினால் மட்டும் பிரச்சனையாக கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லா ரூபத்திலையும் கணவன் மனைவி இடத்துலையும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு வலிக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசின்னு சொல்லும்போது அஸ்வினி பரணி கிருத்திகை 3மே இருக்குது. அதில் அஸ்வினி பரணியினுடைய மிட் ஏஜ் பீப்புளுக்கு இப்போ ராகு தசை நடந்துட்டுருக்கோம். அந்த ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்குன்றது பார்த்துக்கோங்க. அது கூடாத இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த கோபதாபம் அதிகமாகும். நீங்கள் அப்படிப்பட்டவராக இல்லாமலே இருக்கலாம், ஆனால் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வெடுக்குன்னு கேட்கும். அதனால உங்களோட இருக்கிறவங்களுக்கு மெயினாக உங்கள் குடும்பத்தினருக்கு ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், ஒய்ஃப்னா ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த கோபம், தாபம், ஈகோ, வெறுப்பு, பயம், இரிட்டேஷன் அப்படின்றத மட்டும் தள்ளி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் ஆட்சின்றது சின்ன ஒரு விஷயம் கிடையாது. எதையும் சாதிக்கிறதுக்கு உதவக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ இது சாதித்தே தீரணுன்ற முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். யாருக்கெல்லாம் வீடு கட்டிட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் ஃபினிஷ் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் இப்போ ஸ்பீட் எடுக்கும். வீடு வாங்கிறதுக்கு, வீடு விற்கிறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு, நிலம் விற்கிறதுக்கு, பூமி சம்பந்தமான அனைத்து விஷயத்துக்கும் இது சாதகமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி இப்போ பாகப்பிரிவினை நடக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். ஆனால் அந்த மாதிரி சிக்கலான இடத்துல போய் உட்காந்து பேசும்போது நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கணும்னா நிதானம் நிதானம் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கோங்க. அன்னைக்கு துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு போங்க, வில்வம் கையில் எடுத்துகிட்டு போங்க, மஞ்சள் கையில் எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ஆன்டிபயோட்டிக்குன்னு சொல்லக்கூடிய மஞ்சப்பொடி உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சாந்தத்தை கொடுக்கும். எதுலேயுமே போர், அந்த போர் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நிதானமாக இருக்கிறதுக்காக கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், குரு அருமையாக இருக்குது, செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது திருச்செந்தூர் ஓம் சரவண பவ அப்படின்ற வார்த்தையை நீங்கள் 9 தடவை உச்சரிச்சுட்டு போனாலே அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள், சரி வெள்ளியில் வேலே வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்றைக்குமே செவ்வாயினுடைய அனுகிரகம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு வேலை சின்னதாக நீங்கள் வெள்ளியில் பண்ணிக்கூட, வெள்ளி எந்த மெட்டலில் வேணாலும் இருக்கட்டும், பிளாஸ்டிக் கிளாஸ் வேண்டாம். இதை தவிர மற்ற எந்த ஒரு உலோகமாக இருந்தாலும் சின்னதாக ஒரு வெள்ளி வேல் செஞ்சு, அதாவது வேல் செஞ்சு நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் உங்கள் பர்ஸில் வச்சுட்டு இருக்கும்போது பெரிய ப்ரொடெக்டிவாக உங்களுக்கு இருக்கிறது தெரியும். ஸோ இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயங்களுமே யோகத்தை கொடுக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல்ல சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாமே 12ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆயிடுறார். இந்த மாதத்தினுடைய கடைசியில் 29ஆம் தேதியில் புதன் வந்து கடகத்துக்கு போயிடுறார். இந்த காலகட்டம் சாதிப்பீங்க, நல்லா இல்லைன்றது கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பயம், அந்த இடத்துல இப்படி பேசிட்டோமே அப்படின்னு பின்னாடி வந்து ஒரு அறியாத பயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அனைத்துக்குமே சுப்பிரமணிய புஜங்கம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மட்டும் பண்ணுங்க. ஜூன் மாதத்தில் நிறைய வெற்றிகள் காத்துட்ருக்கு. மேஷ ராசிக்கான சந்திராஷ்டமம் அப்படின்றது 19ஆம் தேதி ஜூன் மாதம் காலை 11 மணியிலிருந்து 21ஆம் தேதி சாயங்காலம் 6:18 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஜூன் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 2, ஜூன் 18 ஏகாதசி, ஜூன் 3 வாஸ்து நாள். காலையில் 9:05 10:35 வரைக்கும் வாஸ்து நேரம். 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பிரதோஷம், 5ஆம் தேதி கார்த்திகை விரதம், 6ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 10ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 12ஆம் தேதி ஷஷ்டி, 14ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் அஷ்டமி, 15ஆம் தேதி ஆனி மாத பிறப்பு, 15ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் நவமி, 21ஆம் தேதி பௌர்ணமி, 25ஆம் தேதி ஸ்ரவண விரதம். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842226655.